ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லிக்கும் தோசைக்கும் அட்டகாசமாக பொருந்துகிற மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி. சுட சுட இட்லியோடையும் தோசையோடும் கொடுத்தீங்கன்னா அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல காரசாரமான கத்திரிக்காய் கடைகள். இதை மட்டும் செஞ்சு கொடுங்க, 2 இட்லி கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு குக்கரில் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கங்க. பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கங்க. ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 பச்சை மிளகாயை 2ஆக உடச்சி சேர்த்துக்கங்க. இது நல்லா காரமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு நறுக்கி சேர்த்துக்கங்க. சின்னதாக சேர்த்தாலே போதும். அடுத்து ஒரு 150 கிராம் கத்திரிக்காயை நறுக்கி சேர்த்துக்கங்க. நீங்கள் எந்த கலர் கத்திரிக்காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. இது கூடவே கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க. குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ அதிகமாக இருக்கிற தண்ணியை வேறொரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கை மட்டும் ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு நல்லா மைய கடைஞ்சி விட்டுக்கங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. அடுத்து நம்ம வடிகட்டி வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு லேசாக கொதிக்க விடுங்க. இது கொதித்து வரத்துக்குள்ளே நாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு வடகம் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சுக்கங்க. வடகம் சேர்த்து லேசாக பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இப்போ இதை ஒரே ஒரு முறை மட்டும் எண்ணெயில் லேசாக கலந்து விட்டு இப்போ இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து நாம் குக்கரில் சேர்த்துக்கலாம். தாளிப்பை சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சாலே போதும். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நல்ல காரசாரமான ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கடைகள். இது கண்டிப்பாக கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கத்திரிக்காய் அப்படின்றதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.